நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாத நிகழ்ச்சியில என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா டேடிஜி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்திருந்தாரு. திருப்பரங்குன்றம் பத்தியும் பேசியிருந்தாரு. சோ இப்ப தமிழ்நாட்டுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்துக்களுக்கு உரிமை இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ அது சார்பா பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு சங்கிமங்கி வந்திருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு பொதுமக்கள் சார்பா ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க சொல்லுங்க சார், உங்க குற்றச்சாட்டு என்ன? இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு உரிமை இல்லையா? அதை காக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சொல்றது இல்ல, அது முன்னாடி நீங்க சொல்லுங்க. பாரத் மாதா கி சொல்லுங்க மேடம். சார் இதெல்லாம் சொல்லக்கூடாது சார். சொல்லணும் மேடம், இது நம்மளோட உரிமை மேடம். இங்க எங்க இந்துக்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் இங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம என்ன மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது மேடம், இந்துக்கள் தமிழ்நாடு யாருக்கான? இந்துக்களுக்கான. இங்க இந்துக்கள் சார் எல்லாருக்குமானது. தமிழ்நாடு இந்துக்களுக்கானது. எல்லாருக்குமானது. இந்துக்களுக்கானது. இந்துக்களுக்கானது. பேர் என்ன மேடம்? சுபஸ்ரீ. ஸ்ரீ ஸ்ரீ வருதா? அப்ப நம்ம பிரச்சனை மேடம். தமிழ்நாடு இந்துக்களுக்கானது மேடம். அதனால இந்துக்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை மேடம். யார் யாரோ வந்துட்டாங்க மேடம். யார் யாரோ வந்து இந்துக்களோட மொத்த இதையும் அவங்க வந்து ஒடுக்க பாக்குறாங்க. நீங்க ஒரு குறிப்பா எடுத்துக்கலாம். இப்ப வந்து அந்த திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ நடந்துச்சு மேடம். எதுக்கு அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கணும்னு தான் நான் கேக்குறேன். பண்ணது நீங்க தானே? யாரு பண்ண? உங்க அமைப்பு தானே பண்ண வச்சாங்க. பண்ணலன்னா எப்படி நமக்கான உரிமை கிடைக்குவாங்க? பண்ண வச்சாங்க. ஏன் மேடம் மேலதான் ஏத்துமா? ஏன் தர்காக்கு பக்கத்துல இருந்தா எரியாதா? எங்க ஏத்துறாங்களோ அங்கதானே ஏத்த முடியும். நீங்க நில அளவை கல்லுல போய் ஏத்த சொல்றீங்க மேடம். கல்ல இருக்கு மேடம், தீப தூள் இருக்கு மேடம். அங்க தீப தூள்ல தான் ஏத்தணும். நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு கொண்டு நாளை ஏத்துவீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? அத சும்மா அந்த மாதிரி ஆள்லாம் வந்து பேசுவாங்க, அங்க ஏத்து இங்க ஏத்துட்டு அதெல்லாம் ஏத்த முடியுமா? சரி இருங்க, உங்க குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க, அவங்க கிட்ட கேட்போம். சார் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு இப்ப எப்படி இருக்கு? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானே? உங்களுக்கு உரிமை இல்லையா? அவர் ஃபர்ஸ்ட் இந்துக்கள், தமிழ்நாடு இந்துக்கள் பூமி. இந்துனா யாருங்க? தமிழ்நாடு இந்துக்கள் பூமி எல்லாம் இல்லங்க. தமிழ்நாடு மத சார்பற்ற பூமி. இங்க இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒற்றுமை அண்ணன் தம்பி உறவோட மாமன் பச்ச உறவோட இருக்காங்க. கரெக்டுங்களா? திருப்பரங்குன்றத்துல யார் கலவரத்தை ஏற்படுத்துறா? உச்சி பிள்ளையார் கோயில்ல காமராஜர் ஆட்சியில இருந்து எடப்பாடி ஆட்சி வரைக்கும் உச்சி பிள்ளையார் கோயில தானே தீபம் ஏத்தினாங்க. அதே ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த ராம ரவிக்குமார்னு ஒரு சங்கியை வந்து நில அளவை கல்லுல வந்து அங்கதான் இங்க ஏத்தணும், அங்க ஏத்துனாதான் இதுவா இருக்கும், புனிதமா இருக்கும், அப்படி இப்படி தர்கா பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு தர்கா பக்கத்துல இருக்கவங்க நாளைக்கு தான் சொல்றாங்கன்னா, தர்கா பக்கத்துல கொடிமரம் ஒண்ணு ஏறுது. எதுக்கு கொடிமரத்தை அங்க ஏத்துறீங்கன்ட்டு வந்த ஒரு சரியான ஆளுபா, ஒரு இந்து கட்சி அர்ஜுன் சம்பத் கொடியை திருட்டு போயிட்டாருங்க. அப்புறம் கோயிலுக்கான இதுல கொடியை ஏத்துற தர்கா பக்கத்துல இருக்க கொடி பல காலமா ஏத்திட்டு இருக்க கொடி மரத்துல ஏத்துற கொடியை திருட்டு போயிட்டாங்க. வந்து தர்காக்கு சொந்தமானது கிடையாது. தர்காக்கு சொந்தக்காரன். தர்கா பக்கத்துல மலை உச்சியில இருக்குது. கோயிலுக்கும் மொத்தம் இந்த திருப்பரங்குன்றன்ற மலை வந்து 2 மலை. அதுல ஒரு மலையில தான் இந்த திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இருக்கு. இன்னொரு மலையில தான் உச்சியில தான் சிக்கந்தர் தர்கா இருக்கு. இந்த மலை உச்சியில இருக்கிற கோயில தான் நாங்க ஏத்துறோம். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, திருப்பரங்குன்றம்ன்ற ஒரு இஷ்யூ இவ்வளவு நாளா வரல, இவ்வளவு காலமா வரல. இப்ப வரதுக்கான இவ்வளவு நாளா வரலனா இல்லங்க, 100 வருஷம் போராட்டம் இருக்குங்க. அதுக்கு அதுல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. எத்தனை நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தர்கா மலை வந்து தர்கா சுத்தி இருக்க இடம் வந்து தர்காக்கு தான் சொந்தம். மத்த இடம் தான் திருப்பரங்குன்றம் கீழே இருக்கு முருகருக்கு தனி இடம், வெள்ளித்தோப்பு தனி இடம், பின்னாடி இருக்க கோயில் தனி இடம், எல்லாருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கு. தீர்ப்பு சொல்லியிருக்காங்க 2 நீதிபதி அமர்வு. இப்ப ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கொடிமரத்தை வந்து எங்களுது அது வந்து கோயிலோடது, அது எங்களுது. அந்த கொடிமரம் எங்க இருக்குன்னு கேளுங்களா ஒரு ஃபர்ஸ்ட். அந்த கொடிமரம் எங்க இருக்குன்னு கேளுங்க, சொல்லுங்க. அந்த திருப்பரங்குன்றம்ங்கிற அந்த மலைய திருப்பரங்குன்றம்ங்கிற பேரை மாத்திட்டு சிக்கந்தர் மலைன்னு மாத்திட்டு இருக்காங்க மேடம். அவங்க 100 வருஷமா சிக்கந்தர் தர்கா மலை தான் கூப்பிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்ற மலை வேற பக்கத்திலே இருக்கு. சின்ன சின்ன மலை 2 ஒட்டி இருக்கனால இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க மேடம். அந்த கொடிமரம் எங்க இருக்கு மாதிரி இவங்க பண்ணதாலதான் அந்த பூர்ணச்சந்திரனா ஒரு பேர் இருந்தாலே அவர் தீ குளிச்சு மேடம். ஆமா மேடம், தீ குளிச்சது காரணம் சொல்றீங்க. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி குடும்ப பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிட்டாப்ல, காப்பாத்தி விட்டாங்க அவரை. திருப்பி இன்னொரு வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணாப்புல, அப்பயும் காப்பாத்தி விட்டாங்க. 3ஆவது வாட்டி தீ குளிச்சு செத்து போயிட்டாப்புல. நம்ம 54 இன்ச் இருக்காப்புல வந்து பொண்டாட்டி கொலை
செத்தவனுக்கெல்லாம் ஆட்கள் தெரிவிக்கிறாப்புல. ஆனா நம்ம விவசாயிங்க செத்தாங்களே 700 பேரு, அதுக்கு எதுக்குனாச்சும் வாய் திறந்தாரா? மணிப்பூர்ல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு நீங்களே ட்ரெஸ் இல்லாம வச்சிருந்தாங்க பொண்ணுங்களை, அது சிங்கம், அதுக்கு எதுனா வாய் திறந்தாரா? போனாராங்க? இதுக்கெல்லாம் வாய் திறந்து பேச சொல்லுங்க. மேடம் இது வந்து அதனால அவ்வளவு சாவலவங்க, அவங்க செத்து கோயிலுக்காக இதுக்காக தான் பண்ணாங்க. இதையும் சொல்லிடுறேன், பணத்தை இதுல வச்சிருக்காங்க மார்ச்சரியில, அங்க வந்து நாங்க வாங்கவே மாட்டோம் அப்படின்னு யாரு போராட்டம் பண்ணதுன்னா இந்த இந்து அமைப்புகள் தான் வந்து போராடினாங்க. அதை யாரு தடுத்தா தெரியுமா? இந்த திமுக ஆட்சியா இல்ல இந்த ஆளுங்கட்சியா? யாருமே இல்ல. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து இது குடும்ப சண்டையில இறந்துட்டாரு, நீங்க இங்க அரசியல் பண்ணாதீங்க, தயவு செய்து போங்கடான்னு அடிச்சு விரட்டினாங்க அவங்கள. அந்த அசிங்கம் கூட இல்ல. இது கூட அந்த மோடிக்கு தெரியாதா? என்ன சார் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம விவாத நிகழ்ச்சியில வந்து அசிங்கப்பட்டு இருக்கீங்க. மேடம் எது மேடம் அசிங்கம்? இவங்க வந்து திசை திருப்புறாங்க மேடம் ஒரு விஷயத்த. அதான் சொல்றாங்கல்ல, தம்பி உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? உன் பேர் என்னதுப்பா? என் பேர் அவர் பேர் சொல்ல சொல்லுங்க. உன் பேர் என்னது? உங்க பேர் என்ன சொல்லுங்க. அவர் பேரு காந்தி. அவர் காந்தி சுட்டு கொண்டவங்க கூட சுத்திட்டு இருக்காப்புல, பாத்தீங்களா? விவாத நிகழ்ச்சியில சண்டை போட்டுக்காதீங்க, நேர்கள் பாத்துட்டு இருக்காங்க. சரி இதோட விட்டுருங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, மோடிஜி வந்து பேசியிருக்காருல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை மட்டும் பேசுங்க. மேடம் ஜி வந்து இந்துக்களுக்காக எவ்வளவு நேரம் போராடணும், எவ்வளவு போராடணும் சொல்லுங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மேடம், அதனாலதான் அங்க இருந்து இங்க ஜி வந்து இங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல எங்க மேடம் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? இந்துக்களை வந்து வஞ்சிக்கப்படுறாங்க மேடம். இங்க சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுல நார்த்ல இருந்து மோடி வந்து உரிமையை காப்பாத்துற அளவுக்கு தான் இந்துக்களோட உரிமை இருக்கா? சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேன் மேடம், ஒரு பொண்ணு மத மாற்றம்னு சொல்றாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணிருச்சுன்னு ஒருத்தர் கிளப்பி விட்டாப்புல மலை. அத சிபிஐ விசாரணை எல்லாம் வந்து அந்த பொண்ணு மத மாற்றத்துல எல்லாம் சாவலன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்கல, ஒன்னும் கேட்கல. இதை விட இந்துக்கள் வஞ்சிக்கப்படுறாங்களாங்க, இவங்க கலவரத்தை தூண்டுறாங்க. எங்க ஜி என்ன பார்த்தா கலவரம் பண்ற மாதிரி இருக்கு. ஜி பார்த்தா லிஸ்ட் போடவா? சரி, லிஸ்ட் போடவான்ற ஒடிசாவுல போயிட்டு இந்த கோவிலோட சாவி திருடிட்டு போய் தமிழர்கள் தான் வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்களே. தமிழர்கள் எல்லாம் வந்து பழைய சோறு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இங்க நிலைமை வந்துரும்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப வராத கோவம் இப்ப ஏன் வருது? அப்ப வந்து அதை விடுங்க மேடம். அது நான் சொல்றேங்க, குஜராத்ல உங்களால கலவரம் பண்ண முடியுது, மத கலவரம் பண்ண முடியுது, மணிப்பூர்ல இன கலவரம் பண்ண முடியுது, ஒடிசால தமிழர் தான் பண்ணான்னு சொல்லி அவங்க அங்க ஒரு இனத்தை தூண்ட முடியுது. தமிழ்நாட்டுல இது எதுவுமே பண்ண முடியல. அந்த வைத்தறிச்சல் அழுகுறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிடையாது, தமிழ்நாட்டை காப்பாற்றணும் நாங்க வந்து போராடி. யாரு கிட்ட இருந்து தெரியுமா? இந்துக்களை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்துக்களை RSS சனாதானிக கிட்ட இருந்து நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க. இந்துக்களை காப்பாத்தணும்னா எங்க ஜி வந்து ஆட்சி கண்ணு கலங்குது. என்னாச்சு சார், பாயிண்ட் இல்லையா? ஒண்ணு இல்ல மேடம், இந்துக்களுக்கு ஜி வரணும்னா இங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வருவாரு ஹிந்தில பேசினா கலாய்க்கிறாங்கன்னு இங்கிலீஷ்ல பேசுறாப்புல, அதுவே ஹிந்தி மாதிரியே பேசுறாப்புல இங்கிலீஷே. நீங்க வந்து ரொம்ப பண்றீங்க மேடம். இங்க வந்து இந்துக்களுக்கு பாருங்க, நீங்க இந்துக்களை மொத்தமா காலி பண்ண போறாங்க, அது மட்டும் தெரியுது. நாங்க வரலன்னா இந்துக்கள் காலி, நீங்க வரலனா இந்துக்கள் காலி போறாங்க. சரி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னாங்க, அதுக்கே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம், அதையே நீங்க எதிர்த்தீங்க? எப்படி மேடம் கருவறைக்குள்ள எல்லாரையும்? அவங்களும் இந்து தானே, அவங்க இந்து இல்லையா? அது நான் இந்து தான்ப்பா, நான் இப்ப அர்ச்சகர் படிச்சா நான் போய் பண்ணலாம்ல, நான் இந்து இல்லையா? ஓ, நான் ஒரு பெண்மணி, நான் ஒரு அர்ச்சகரா போய் நான் படிக்கிறேன், என்ன விடுவீங்களா உள்ள? மேடம் அது உள்ள வந்து அது வேற மேடம். அது நீங்க பிளேட்டை மாத்தாதீங்க, ஏன் மாத்துறீங்க? இதுல திசை திருப்புறீங்க. அவங்களுக்கு இந்துனா யாருன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். பாரத் இல்ல, யார இந்துன்னு சொல்றாங்க, அப்ப நாங்கெல்லாம் யாரு? மேடம் நாங்க வந்து எல்லா இந்துக்களுக்கான ஒரு விவாதம் இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க மேடம். சரி சார், நான் இதையும் கேக்குறேன். நீங்க வந்து இப்ப எடப்பாடியார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, 26ல இப்ப நீங்க வந்துருவீங்களா? நிச்சயமா மேடம். எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? மேடம் இங்க டிஎம்கே மேல பயங்கர அதிருப்தி இருக்கு மேடம். சரி, கண்டிப்பா நாங்க தான் 26ல. ஆமா கண்டிப்பா எடப்பாடியாரை வந்து நாங்க இங்க வந்து பேசி சீட் வாங்கிடுவோம், வாங்கிட்டு இங்க வந்துருவாங்க. என்ன சார் அவங்க நீங்க ஓட்டு போடுவீங்க இப்ப உங்களுக்கு? மேடம் நம்ம ட்ரோல் பண்றதுக்கு நிறைய கட்சி இருந்துச்சு, இப்ப எல்லாம் எங்க இருக்கு? ஆளுங்கட்சி கூட்டணி வந்துட்டாங்க பாத்தீங்களா? ட்ரோல் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு ஆளே இல்ல. எதிர்கட்சியில ஒரு 2 கட்சி தான் இருக்கு, அவங்க வச்சுதான் நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப யாரு ஜெயிப்பா? மக்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா மேடம், எல்லா பயத்துல அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க மேடம். 26ல நாங்க தான் எப்படி அன்புமணி மிரட்டி கூட்டு வந்தாங்க சிபிஐ கேஸ, அது மாதிரியா? நாளைக்கு விடிஞ்சா ரைடு விட்டுருவோம் எடப்பாடியை கூட்டு வந்தீங்களே, அது மாதிரியா? யாரும் மிரட்டலாம் இல்லப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். தூக்குல இந்த கூட்டணியில சேர்ந்தா நான் தூக்குல தொங்குவேன்னு சொன்னாரு டிடிவி, அவரு கூட்டு வந்தீங்களே, அது மாதிரியா?
அவங்க எல்லாம் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்திருக்காங்க மேடம். ஆசைப்பட்டு சேர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு. எத்தனை தோல்வின்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். எத்தனை வெற்றி எத்தனை தோல்வின்னு கேளுங்க. குறுக்க பேசாதப்பா. 10 தோல்வி பழனிசாமியை கூட வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்க. சார் ஒரு சின்ன திருக்கம் 11 தோல்வி பழனிசாமி இப்படியும் தோத்தா ஒரு டஜன் வந்துரும். சரிங்க சொல்லிக்கோங்க. அவரை என்ன வேணாலும் சொல்லுங்க. அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்க ஜிய பேசினாதான் எங்களுக்கு பொங்கி வரும். உங்க ஜி மட்டும் எத்தனை ஜெயிச்சாரு தமிழ்நாட்டுல? ஏதாச்சும் அடிச்சு போடுவோம். வெள்ள அடிச்சு மரியாதை அவ்வளவுதான் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது குறுக்க பேசிட்டு சார் விவாத நிகழ்ச்சியில இப்படி பேசிட்டு அலோடு இல்ல சார். இதோட முடிச்சுக்கலாம். நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. இன்னொரு டிபேட் ஷோல கூப்பிடுறோம். வந்து டீசெண்டா பேசுங்க. சரிங்க மேடம், நன்றி.